ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டையை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி மேக்ஸிமம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும், நம்ம நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. இந்த டிஷ் செய்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 7-8 பூண்டு பல்லு போட்டுக்கலாம். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் நேவாக அரைக்காமல் கொஞ்சம் திப்பே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பூண்டை தூக்கி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். அந்த பவுலில் ஒரு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய், இது வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். கோல்டு வினர் அது மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. வெறும் நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா எண்ணெயும் உடனே ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெயை ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பத்தலைன்னா திருப்பி கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்மெல்லே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். அப்புறம் நான் வச்சுருக்க என்ன வீடியோவில் பாருங்கள். வீடியோவில் வர மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு முட்டைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டோம். நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும், முட்டையை வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு அதில் எத்தனை முட்டை, நான் ஒரு 7-8 முட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிங்க பாத்திரத்தில். அதுக்கப்புறம் வந்து அந்த 7-8 முட்டையை போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எப்படி எடுக்கணுங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும். அந்த முட்டை வெந்து வந்தோடனே ஒரு விரிசல் மாதிரி விடும். அப்போ தான் வந்து முட்டை வெந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் முட்டை வேகிறதுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி முட்டை வெந்து முடிச்சோன்னா நீங்கள் எடுத்து உரிக்கக்கூடாது. அந்த வெந்த முட்டை எடுத்து நீங்கள் திருப்பி பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து போட்டு வைக்கணும். அப்போ தான் அந்த உரிக்கிறதுக்கு நல்லா வரும். இல்லை நீங்கள் எடுத்தோன்னே அப்படி உரிச்சிங்கன்னா முட்டை நல்லா வராது உரிக்கிறதுக்கு. அதனால் என்ன ஒன்று, வெந்து முடித்த உடனே அந்த முட்டையை தூக்கி ஒரு பச்சை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து அதுக்கப்புறம் உரிங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும். இந்த ஸ்டேஜ்லனா முட்டை ஓரளவுக்கு வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையில் அப்படியே விரிசல் விட்ட மாதிரி வரும். அப்போ தான் அந்த முட்டை வெந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த முட்டையை பாருங்கள். ஒவ்வொரு முட்டையும் பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டுருக்கும் பாருங்கள் லைட்டாக. உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் கிளியராக தெரியலன்னா கொஞ்சம் பாருங்கள். இந்த முட்டையை பாருங்கள், நல்லா விரிசல் விட்டுருச்சா. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. உரிச்ச முட்டையை 2 நான் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பிளுக்கு. அந்த உரிச்ச முட்டையை என்ன பண்ணணும்னா 2ஆக கட் பண்ணிக்கலாம். கத்தியை வச்சு 2ஆக கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு கத்தியை வச்சு முட்டைக்கு நடுவில் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்ச முட்டையில் என்ன பண்ணணுமோ, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச மசாலா இருக்குல்ல, அந்த மசாலாவை அதில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா முட்டையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ரொம்ப காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். 4 முட்டையிலையும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் பெப்பர் தூள் கொஞ்சோண்டு போடுறேன். பெப்பர் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெப்பர் போட்டு முடிச்சிட்டேன். நம்மளோட முட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாவும் இருக்கும். நான் நிறைய டைம் சாப்பிட்டுருக்கேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ்.